தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது ஏதேன் தோட்டத்தை போல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிறைவாய் அள்ளி தருகிறவராக இருக்கிறார். தேவ சத்தத்தை விட்டுட்டு இந்த மாதிரி பிசாசானுடைய சத்தம், உலகபூர்வமான சத்தம், மாம்ச சத்தம், இச்சையின் சத்தம், இப்படிப்பட்ட சத்தங்களுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியும் பொழுது நாம் முதல்ல இழக்கிற காரியம் என்ன? தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போறோம். அல்லேலூயா. கர்த்தர் வந்த உடனே அவங்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன? ஏதேன் தோட்டத்தை விட்டு நீங்க என்ன பண்ணிருங்க? வெளியே போய். ஏன் சொன்னா ஏதேன் தோட்டங்கிறது ஆசீர்வாதமான ஒரு விஷயம். கடந்த வாரம் ஒரு நாள் உட்காந்து ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன், யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள் நான் வீட்டில் செடியெல்லாம் வளர்த்துறேன். அப்போ ஒரு சேர் போட்டு உட்காந்து செடியை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதில் நிறைய பூச்சிகள் என்ன பண்ணுச்சு வந்துச்சு. பூச்சினா புழு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. அப்புறம் அந்த செடியை பார்த்துட்டு அப்புறம் யோசிச்சேன், வீட்டை குறித்து நான் என்ன பண்ணேன் இன்னைக்கு நம்ம எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வீடுங்கிறது நமக்கு என்னதுங்க? ஆசீர்வாதம். அப்படிதான் ஐயா நல்ல ஒரு வீடு கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த செடியை குறித்து யோசிக்கும் போது, அந்த வீட்டை குறித்து யோசிக்கும் போது ஆண்டவர் என்னோட இடைப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வீடுங்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய சாபம். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் வீடு கட்டி கொடுத்தாரா? வீடு கட்டி கொடுக்கல. ஆனா ஏதேன் தோட்டத்துல என்ன இருந்துச்சு? எல்லா வகையான பூச்சிகளும் என்ன பண்ணுச்சு? இருந்துச்சு. ஏதேன் தோட்டத்துல எல்லா வகையான விலங்குகளும் என்ன பண்ணுச்சு? இருந்துச்சு. புலி இருந்துச்சு, யானை இருந்துச்சு, சிங்கம் இருந்துச்சு, கரடி இருந்துச்சு, பாம்பு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அதே போல எல்லா வகையான சின்ன சின்ன பூச்சிகளும் இருந்துச்சு. ஆனா எதுவுமே யாருக்கும் என்ன கிடையாது? தொந்தரவு கிடையாது, தீமை கிடையாது. இப்ப அப்படியே வாங்க, வீடு நம்ம எதுக்கு கட்டுறோம்? எதுல இருந்து பாதுகாப்பு? விலங்குல இருந்து பாதுகாப்பு, பூச்சியிலிருந்து பாதுகாப்பு. இன்னொன்னு என்னன்னா, செடிகளோடயே வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் செடிகளை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னா எதை கட்டுறான்? ஏன்னா ஒரு செடி வளர்றதுக்கு என்ன தேவை? சூரிய வெளிச்சம் தேவை, தண்ணி தேவை, மண்ணு தேவை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சூரிய வெளிச்சத்தை அடைச்சிடறான். தண்ணி வீட்டுக்குள்ள நிக்க கூடாது, வெளியே போயிடணும். மூணாவது என்னன்னா, மண்ணு தர தெரியக்கூடாது, காரையை போட்டு என்ன பண்ணும் அப்ப செடி. ஏன்னா இந்த பாவம் என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா, சாதாரண கொசுவை கூட நமக்கு என்ன ஆகிருச்சு? தீமையான பூச்சியா மாத்தி வச்சிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு கொசுவுக்கு நம்ம எப்படி பயந்துக்கிறோம்? இந்த ஆள் அவுட்டை போடு, அதுலேயும் கொசு அடங்கல. இப்போ என்னமோ அந்த ரவுண்டு சுருள் வந்திருக்கு, அதை பற்றி வை. இப்போ ஏதோ புதுசாக ஊதுபத்தி மாதிரி இருந்திருக்கு, அதை பற்றி வை. இந்த கொசு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த வீடுங்கிறதே நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, ஒரு சாபத்தினுடைய வெளிப்பாடு தான் வீடு. கர்த்தர் இப்படி நம்மளை படைக்கல. ஏதேன் தோட்டத்தில் அப்படியே. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்னாடி என்ன கிடையாது? ட்ரெஸ்ஸே கிடையாது. சிங்கம் கடிக்கல, கரடி கிடைக்கல, பாம்பு கொத்தல, எந்த மிருகமும் எந்த இதுவும் என்ன பண்ணல. அவர்களுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களோடு வந்து பேசுவதை கேட்டு மகிழ்ந்திருப்பது. அல்லேலூயா.